எல்லாருக்கும் வணக்கம். ஏதாவது ஒரு நிமிஷம் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன். ஒரு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அடுத்த செகண்ட் மண்டையில் இருக்கிற மூளை அப்படி டோட்டல் ஆஃப் ஆயிடுச்சு. புத்தி உள்ளவன எந்த சாமியும் ஆசீர்வதிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட மிக இதுக்கு முன்னாடி அவரோட படங்களை பார்த்துட்டு நானே சில சமயங்களில் முகம் சுழிச்சிருக்கேன். அவர்கிட்டே காமிச்சிட்டேன். அதுக்கு சில வருத்தங்களும் அவருக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றது, இந்த ஆற தழுவுறது, முத்தம் கொடுக்கறது, அதெல்லாத்தையும் மீறி ஒரு பெரிய மரியாதையே வந்துருச்சு பிரபு சோலமன் மேல. அவர் மேல மட்டும் இல்ல, குறிப்பா இமான் மியூசிக் டைரக்டர் என்ன சொல்றது, அவங்க அப்பா ஒரு முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டு, அப்படி சீட் நுனியில் உட்காந்துட்டு தன் பையனை பற்றி யாராவது பேசுவாங்களான்னு ஆசைப்பட்டு இருக்கிறாரு. பேசல, வேண்டாம், நான் பேசணும்னு அவசியம் இல்லை, கமல் சார் பேசணும்னு அவசியம் இல்லை. இனிமேல் இந்த படத்துக்கு அப்புறம் உங்களோட பையனை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. அது குறிப்பாக இன்னொருத்தர், அந்த சினிமாட்டோகிராஃபர், அவன் என்னோட 2வது படத்துக்கு ஸ்டில் போட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருந்தான். படம் பாதியில் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கும்போது இன்டர்வலில் கை கொடுத்துட்டு இருக்கேன். நீ என்னடா இங்கே பண்ணுறேன்னு கேட்டால், நான் தான் அந்த படத்தோட கேமராமேன். நீ கேமராமேனா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. அவனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அது போக இந்த படத்தோட தயாரிப்பாளர், அவரோட நண்பர், அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அது எல்லாத்தையும் மீறி இந்த படத்தில் நடிச்ச அவ்வளவு சக கலைஞர்கள், அவ்வளவு நடிகர்களுக்கும் இது ஏதோ 100-150 படத்துக்கு மேல நடிச்சது மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது. எல்லா நடிகர்களும், எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே அவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அவங்கள நான் தலை வணங்கி எல்லாருக்கும் என்னோட இப்படி ஒரு நல்ல படத்தை எனக்கு காமிச்சதுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாத்தையுமே கமல் சார் சொல்லுவார் இல்லையா, அதுவே உங்களுக்கு பெரிய அவார்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய ராமநாராயணன் அவர்களே, அகோரம் அவர்களே, உதயநிதி அவர்களே, கார்த்திக், பல நாள் கழித்து சந்திக்கும் நண்பர் கார்த்திக் அவர்களே, ஷாம் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். மேட்ரு அது இல்லை, எல்லாரையும் எனக்கு தெரியும், எல்லாரையும் எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கும் தெரியும். இதில் நான் லிஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டது இதில் நடித்தவங்களுடைய நிஜ பேர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சோலமனின் முதல் வெற்றி அது. அவர் ஜீசஸ் ஹெல்ப் பண்ணாரோ, அவரால் செஞ்சாரோ, அது பற்றி பிரச்சனையே இல்லை. எனக்கு பிடிச்சிருந்த ஒரு படம். இப்போ அந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம். நாளைக்கு தீர்ப்பு சொல்றாங்க, அயோத்தி தீர்ப்பு, அது ஒன்று இருக்கு. இதில் நம்ம எதுக்கு இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கணும்? அதனால பாலா அவர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்ல வேண்டிய நேரம் வருது எனக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரியும், அப்புறம் வச்சுக்கலாம். ஏன்னா அயோத்தி தீர்ப்பு சொல்லும் போது தைரியமா இப்படி பேசக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். உதயநிதி அவர்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இங்கே விதார்த் என்பவர் அல்லது சுருளி என்பவரை எனக்கு இன்று விதார்த் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. மைனா அமலாவாகவும், பாஸ்கர் சேதுவாகவும், ராமையா தம்பிராமையாவாகவும், சுதா சூசனாகவும், கிறுக்குமாயி செவ்வாழையாகவும், குருவம்மா பூவிதாவாகவும், பேச்சியம்மா மீனாட்சி, குட்டி சுருளி நாகராஜ். இந்த பையன் எல்லாருக்கும் பொக்கே கொடுத்துட்டு இருந்தாரு, அவர் தான் குட்டி சுருளி. குட்டி மைனா அர்ச்சனா. இதெல்லாம் நான் அறிமுகப்படுத்தி கொண்டேன். இதிலிருந்தே இந்த படத்தின் வெற்றிக்கான அடிநாதம் தெரிகிறது. ஏன்னா அந்த விகடகவியா நடிச்ச பையன் யாரு அப்படின்னு கேட்டாங்க. அந்த பையன் பேரு கமலஹாசன். அது என்ன பேருங்க, வரமாட்டேங்குது. அந்த விகடகவி நல்லா பண்ணா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் வெற்றி. நான் பாலச்சந்தர் சார் கூட பின்னாடி கூட்டத்தில் சினிமா நல்லா இருக்கான்னு போயிருந்த போது எங்கிட்ட ஒருத்தன் ஆட்டோகிராஃப் கேட்டான். எனக்கு என்ன பண்றது, அவரை கூட்டம் அவரை நெருங்காம தடுக்கிறதா, போக செய்ய போன அடியாள் வேலையை செய்யறதா, இல்ல கையெழுத்தை போட்டு கொடுக்கறதான்னு தெரியல. ஏன்னா அப்படி
இருந்த கட்டத்திலிருந்து இவர் கூட நம்ம கார்த்திக் கூட சொன்னாரு, முந்தா நேத்து தான் இன்விடேஷன் வந்து, எனக்கு முந்தா நேத்து தான் அலைகள் வயதில் பார்த்த மாதிரி இருக்கு, அதுக்கு 3 நாள் முன்னாடி தான் 16 வயதில் பார்த்த மாதிரி இருக்கு. கால வேகத்தில் எந்த திசையில் தமிழ் சினிமா போகணும் அப்படின்னு நாங்கெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ, விழித்து தனித்து பசித்து இருக்கிறோமோ, அந்த திசையில் போகாத போதெல்லாம் நாங்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம். உதயநிதி அவர்கள் படத்தை பார்த்து விட்டு தூங்கவில்லை என்றார்கள். இந்த படத்தை பார்த்துட்டு நான் நல்லா தூங்கினேன். அது இந்த திசையை நோக்கி தமிழ் சினிமா செல்ல வேண்டும் என்பதை இப்ப பாலா வந்து என்ன கருத்துரையோட இருந்தாலும் இந்த படத்தை ஆசீர்வதிப்பாராக. அப்படி தமாஷா எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான், நம்ம என்ன பண்றது. ஆக இந்த படத்துக்கு வழக்கமா இப்ப எல்லா படத்துக்கும் டிஐ பண்றாங்க, இதுக்கு டபுள் டிஐ, டி இமான் வேற. அது ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காரு அவரு. ஸோ 2 வாட்டி டிஐ பண்ணப்பட்ட படம் இது. ஸோ ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த ஒளிப்பதிவு. இப்போ பாலா அவர்கள் கூட சொன்னாரு, எனக்கு என்ன அதில் பிடிச்சிருந்ததுன்னா, எங்கிருந்து லைட் போட்டாங்கன்னு தெரியாம இருந்தது. அதுவே ஒரு தனி சினிமாவில் கேமராவுடைய நிழல் மாதிரி எனக்கு தெரியும். அது கேமரா ஷேடோ வந்துட்டா நாங்கள்லாம் ரொம்ப அவமானப்படுவோம். அந்த மாதிரி தெரியும் எனக்கு. லைட் சோர்ஸ் தெரிஞ்சு நிறைய லைட் போட்டு எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சது வந்து, அது வாடகைக்கு விடுற லைட் வாடகைக்கு விடுறவங்களுக்கு சந்தோஷம். அது நிறைய லைட் போடுறது இல்லை. இன்னும் கூட சொல்ல போனா பெரிய படம் சின்ன படம்ங்கிறதெல்லாம் இங்க இருக்கிற இந்த கூட்டம் முடிவு பண்றது. இங்க இருந்துகிட்டு முடிவு பண்ண முடியாது. அதை பண்ணும் பொழுதெல்லாம் நாங்கள் தடுக்கி விழுந்திருக்கிறோம். இவர் வந்து எனக்கு அதில் ஒப்புதல் இல்லை என்றாலும், இல்லை எனக்கு இதுதான் நம்பிக்கைன்னாரு. நான் சொல்றது என்னன்னா, கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் தெரிந்தா கல்லே தெரியாது, தடுக்கி விழுந்துருவீங்க. அதனால ரெண்டையும் பார்த்துக்கணும். பகுத்தறிதல் மிகவும் முக்கியம். இங்க பார்த்திபன் இங்க இவர் பேசும்போது, உதயநிதி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இந்த படத்தை பத்தி நாங்க பேசக்கூடாது, இனிமேல் ரசிகர்களும் விமர்சகர்களும் பேச வேண்டும். முதல் ரசிகனாக வேண்டாம், பார்த்திபன் கோச்சுப்பார், 2வது ரசிகனாக நான் இங்கே வந்திருக்கிறேன். 2வது விமர்சகனாக நான் எனக்கு இருந்த விமர்சனத்தை இயக்குனரிடம் சொன்னேன். அதை அவர் எடுத்துக்கிட்ட விதம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தின் வெற்றியை பற்றி பெரியவர்கள் பலரும் கணித்தார்கள். எனக்கு இந்த கணிப்பு, அந்த ரேசு விளையாடுறதெல்லாம் கிடையாது. எனக்கு பிடித்திருக்கிறது, அவ்வளவுதான். இதுதான் நிஜம். எனக்கு நினைவிருக்கிறது இந்த பாத்திரங்களை. அதுல சொன்ன ஜோக்கு, அந்த பாட்டுடைய டியூனு எல்லாம் பதிகிறது. அது இமானுக்கு பெரிய ஒரு விருது. அதான் நான் கொடுக்கும் விருது அல்ல, அது நான் கொடுக்கும், ரசிகர்கள் கொடுக்க போகும் விருது. அதற்கு ஒரு முன்னோடியாக முன்னாடி மணியோசை, யானை வருது. நான் கழுத்தில் கட்டி இருக்கிற ஒரு மணி, அவ்வளவுதான். யானை வரும் கண்டிப்பாக. இதில் பல விஷயங்கள் எனக்கு பிடித்திருந்தது. குறைகள் விமர்சனங்கள் சொல்லணும்னா வயத்தறிச்சல்ல சொல்லலாம், அதுக்கு அர்த்தமே கிடையாது. இந்த மாதிரி சின்ன படங்களை நான் போற்றுவதற்கு என்னுடைய கடமையாக நினைக்கிறேன். ஏன்னா அங்கிருந்து தான் நான் வந்தேன். முதல்லயே சொல்லிட்டேன், சின்ன படம் எதுங்கிறது இப்ப முடிவு பண்ண முடியாது. எங்களை பெரிய படங்க நாயகர்களாக ஆக்கியதே நீங்க தான். அதற்கான தகுதியை நாங்கள் தக்க வைத்துக் கொள்கிறோமா என்பதுதான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. டெய்லி குளிக்க வேண்டியதா இருக்கேன்னு சோம்பேறித்தனப்பட்டோம்னா என்ன பண்றது? போடா நாரின்றுவாங்கல்ல. அப்புறம் ஆண் சிங்கம் வேஷம் போட்டு பிரயோஜனம் இல்லை, நாரி நாரி தான். எனக்கு நான் வழக்கமா விழாக்கள்லாம் அவ்வளவு பேச மாட்டேன். நம்புவோமாக, நம்புகிறேன், அவருக்கு வழிமொழிகிறேன்னு யார் மேலேயாவது தூக்கி போட்டுட்டு எப்படி போகும் தெரியாது. இதில் நான் பேசுவது என்னவென்றால், இது ஓட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஓடும் என்று கட்டியம் கூறவோ ஜோசியம் சொல்லவோ
எனக்கு அருகதையும் இல்லை, தெரியும் தெரியாத நம்பிக்கையும் இல்லை. இது ஓட வேண்டும். அதோடைய கடமை எனக்கு இருப்பது போல் உங்களுக்கும் இருக்கிறது. அது இங்க வந்தவங்கள பல பேர் நண்பர்களாகத்தான் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு நான் சொல்றது, இனி நிரம்ப போகும் இந்த நாற்காலிகளை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த கடமை தமிழ் ரசிகர்களுக்கு இருக்கிறது, தமிழ் பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிறது. நல்ல படங்களை போற்ற வேண்டியதும், தைரியமாக தரக்குறைவான படங்களை தூற்ற வேண்டியதும் நமது கடமை. போற்றலையும் தூற்றலையும் நம்ம மறந்துட்டோம்னா நம்முடைய தரம் குறைந்து விடும் என்பது என்னுடைய பயம். இன்னமும் நிறைய பேசிட்டு இருப்பேன். இங்க இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், அனுபவஸ்தர்கள், ஜாம்பவான்கள் எல்லோரும் சொல்லும் அதே வார்த்தையை நானும் சொல்ல நேர்ந்ததில் எனக்கே ஒரு நல்ல ஆச்சரியம். இந்த படம் வெற்றி பெறும் பொழுது இன்னும் கம்பீரமாக நான் பேசுவேன். வணக்கம்.